ஹாய், என் பேர் ஆலியா சப்ரீன். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். அண்ட் நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காக கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன், சென்னை. அண்ட் நான் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் பேர் செயிலிங். நான் வந்து ஏன் டென்டல் சூஸ் பண்ணேன்னா, எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் டென்டிஸ்ட், அதனால நான் சூஸ் பண்ணேன், எம்பிபிஎஸ் இல்லாமல். எம்பிபிஎஸ் இருந்தும் பிடிஎஸ் எடுத்துறீங்க, குடும்பமாக பிடிஎஸ். ஏன் சைலிங் போனீங்க? நிறைய கேம்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஏன் சைலிங் போகணும்னு தோணுச்சு? நான் வந்து ஒரு நாள் சும்மா போனேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ இப்போ சைலிங் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? நீங்கள் சைலிங் அச்சீவ் பண்ணிருக்கீங்க, சைலிங் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? நான் வந்து நேஷ்னல் மெடல்லாம் கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் வச்சுருக்கேன். அண்ட் எனக்கு வந்து நிறைய லைஃப் லெசன்ஸ் எல்லாம் லைக் பிகாஸ் ஆஃப் ஸ்போர்ட், அதனால நிறைய லெசன்ஸ் கற்றுட்ருக்கேன். ஒரு எம்பிபிஎஸ் ஆகணும் இல்லை ஒரு பிடிஎஸ் போகணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நிறையா படிக்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலிமா அச்சீவ் பண்ணிருக்கீங்க. டிஃப்ரெண்ட் பாத், டிஃப்ரெண்ட் வே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டிஃப்ரெண்ட் தான். ஆனால் நானும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நிறைய ஒரு 7 வருஷமாக நானும் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால சிமிலர் ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம். பட் நாட் சேம், பட் சிமிலர். ஓகே, நீங்கள் பிடிஎஸ் சென்னையில் எடுத்துருக்கீங்க. ஒய் நாட் இந்த எம்பிபிஎஸ், இந்த ஃபேமிலிலாம் தாண்டி உங்களுக்கு அதில் எதுவும் தனிப்பட்ட விருப்பம் இருக்கா? எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹலோ, நான் வந்து ஓவியா கார்த்திகேயன். காமன்வெல்த்தில் வெயிட் லிஃப்டிங்கில் யூத் கோல்டு மெடலிஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சாய் என்சிஓஇ அவுரங்காபாத்தில் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட நேட்டிவ் வந்து வேலூர். ஸோ நான் வந்து 700 ஸ்போர்ட்ஸ் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன், வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எம்பிபிஎஸ் சீட் வாங்க. படிச்சு வர்ற இடத்துக்கு நீங்க படிச்சு கஷ்டப்பட்டு வர இடத்துக்கு நீங்க ஸ்போர்ட்ஸ்ல கஷ்டப்பட்டு வந்துருக்கீங்க. பாக்கலையா எவ்வளவு ஹார்ட் ஒர்க்ஸ் இருந்தது? ஆக்சுவலி படிப்பில் எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தான் ஸ்போர்ட்ஸ்லேயும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலி நான் 6th வெயிட் லிஃப்டிங் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் லிஃப்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுலேருந்து எனக்கு மெடிசன் கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ வெயிட் லிஃப்ட் பண்ணிருக்கீங்க? நான் வந்து 113 கிளீன் ஜெர்க் பண்ணியிருக்கேன். ஸ்நாட்ச் வந்து 89 ஸ்நாட்ச் பண்ணியிருக்கேன், யூத் ரெக்கார்டு. ஸோ அதை கான்ஸ்டண்ட்டாக 9th-லேருந்து 12th வரைக்கும் நேஷனல் மெடல் இருக்குது. அப்புறம் காமன்வெல்த்தில் யூத் கோல்டு மெடலிஸ்ட் பண்ணியிருக்கேன். வழக்கமாக வெயிட் லிஃப்ட் பண்ணால் ஹைட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு நிறைய பேர் இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே போக மாட்டாங்க. பட் நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே போயிருக்கீங்க, எப்படி உங்களுக்கு வெயிட் லிஃப்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? இல்லை, ஹைட்டெல்லாம் குறையாது, நான் குட்டையாக இருக்கேன். தாட் இருக்குனால பெரும்பாலும் இல்லை போக மாட்டாங்க. இல்லை ஹைட்டு அதெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கு. அது மித்து. ஸோ டயட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஒழுங்காக ட்ரைனிங் பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு மித்து. ஸோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் ஒலிம்பிக் கேம் இண்டிவிஜுவல் கேமாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து நிறையா வேல்யூபிள் ஸ்போர்ட்ஸும் இருக்குது, இந்த ஸ்போர்ட்ஸும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு செட்டாக இருக்கும், ரெக்கக்னைஸ்டு ஸ்போர்ட்ஸாக பார்த்து பண்ணுங்கள். அசோசியேஷன், ஃபெடரேஷன், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுற ஸ்போர்ட்ஸாக சூஸ் பண்ணி பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைனா கஷ்டம், வேல்யூ இருக்காது இல்லைனா.